தமிழ் ட்ரெண்ட்ஸ். 8K கேமராவில் பதிவான காட்சியை கேட்கும் போலீஸ். மாட்டிக்கிட்டீங்க விஜய் ப்ரோ, அடித்து சொன்ன சாட்டை. மிகவும் தரம் வாய்ந்த 8K திறன் கொண்ட கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் வந்தால் கரூரில் நடந்த உண்மைகள் மொத்தமாக வெளியே வரும் என்று நாம் தமிழர் கட்சியினர் சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டு உள்ளதாக சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா வீட்டிற்கு கரூர் போலீஸ் வருகை தந்துள்ளனர். போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்த கரூர் போலீசார் கூட்ட நெரிசலில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கேட்டு கடிதம் அளித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கரூர் பரப்புரை சம்பவத்தின் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோக்களை கொடுக்குமாறு கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதவ் அர்ஜுனா வீட்டிற்கு போலீஸ் வந்தது தாவேகாவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோக தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாரிடம் தாவேகா பிரச்சார பேருந்தில் இருக்கக்கூடிய கேமராவில் பதிவான வீடியோக்களை அளிக்க சொல்லி போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. இதன் மூலம் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அவர் செய்துள்ள போஸ்டில் தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாரிடம் தாவேகா பிரச்சார பேருந்தில் இருக்கக்கூடிய கேமராவில் பதிவான காணொளிகளை ஒப்படைக்க சொல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மிகவும் தரம் வாய்ந்த 8K திறன் கொண்ட இந்த கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் வந்தால் கரூரில் நடந்த உண்மைகள் மொத்தமாக வெளியே வரும். தாவேகா தரப்பு நிச்சயம் இது பாதுகாப்பு காரணம் கருதி தர முடியாது என சொல்லலாம். வசமா சிக்கிட்டீங்க ப்ரோ என்று விஜயை விமர்சனம் செய்து நாம் தமிழர் சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கரூரில் உண்மையில் நடந்தது என்ன என்பது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஊடகத்துறை செயலாளர் அமுதா IAS அதிகாரி தமிழக அரசு சார்பாக வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டார். கரூரில் தமிழக காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள் என்ற கேள்விக்கு வீடியோ வெளியிட்டு பதிலளித்துள்ள தமிழக அரசு, காவல்துறையினருக்கு விஜய் நன்றி தெரிவிப்பதையும் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களுக்கு காவல்துறையினர் முதலுதவி செல்வதையும் அவர்கள் மீட்பதையும் சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்துள்ளார். சதி நடந்திருப்பதாக தாவேகா தரப்பு கூறி வரும் நிலையில் வீடியோவை வெளியிட்டு தமிழக அரசு அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளது. அதில் தாவேகாவினர் கூறியதை விட அதிக தொண்டர்கள் வருவார்கள் என்பதால் தான் வேலுச்சாமிபுரம் ஒதுக்கப்பட்டது. வேலுச்சாமிபுரத்தில் வழக்கத்தை விட கூடுதலான பாதுகாப்பு தாவேகாவினருக்கு வழங்கப்பட்டது. 50 பேருக்கு ஒரு காவலர் என்பதே வழக்கமானது. இங்கு 20 பேருக்கு ஒரு காவலர் என்ற அளவில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. தாவேகாவினர் முதலில் கேட்ட இடத்தில் அமராவதி ஆற்று பாலமும் பெட்ரோல் பங்கும் உள்ளது. இரண்டாவதாக உழவர் சந்தை பகுதி மிக குறுகிய இடம் என்பதால் 5000 பேர் மட்டுமே திரள முடியும். வேலுச்சாமிபுரம் ஒதுக்கீடு செய்வதாக கூறிய பொழுது அதனை தாவேகாவினர் ஏற்றுக்கொண்டனர். காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதால் தான் அவர் காவல்துறைக்கு நன்றி சொன்னார். காவல்துறை இல்லை என்றால் இங்கே வந்திருக்க முடியாது என்று விஜய் கூறியிருந்தது இதற்கு உதாரணம். போலீசார் தடியடி நடத்தவில்லை. வாகனம் செல்ல ஆம்புலன்ஸ் செல்ல வழி இல்லாத பொழுது கூட்டத்தை நகர்த்தி போலீசார் விரட்டி மட்டுமே விட்டனர். தடியடி எல்லாம் நடத்தவில்லை. ஆம்புலன்ஸுகளுக்கு அழைப்பு வந்தது. அதற்கான ஆதாரங்கள் இதோ. விஜய் வரும்பொழுதே அவரை பின்தொடர்ந்து பெரிய கூட்டமும் வந்தது. அங்கே வந்த ஆம்புலன்ஸுகள் அதாவது 7 ஆம்புலன்ஸுகள் அவர்களின் கட்சிக்காரர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஆம்புலன்ஸுகள். அவர்களின் கட்சிக்கு வந்த ஆம்புலன்ஸுகள் போதவில்லை என்ற பின்புதான் 108 ஆம்புலன்ஸ்கள் வந்தன. கரூரில் விஜய் பேசும்பொழுது மின்சாரம் நிறுத்தப்படவில்லை. அதற்கான ஆதாரங்கள் இந்த வீடியோவில் உள்ளன. அவர் பேசும்பொழுது முழுமையாக மின்சாரம் இருந்தது. போலீசார் தொண்டர்களை விலக்கிவிட்டனர். தடியடி நடக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர். இது போன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.